Hi everyone and welcome back. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புதினா இட்லி அப்புறம் மிளகு போட்ட கார சட்னி ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இதை பண்ணுறது. புதினா இட்லி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1 கப் அளவுக்கு புதினா இலையும் ஒரு 1/4 கப்பு கிட்ட கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி இலை அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை, பட் வெறும் புதினா மட்டும் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப பிளாண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா இட்லி மாவு தரன்னு ஆகிடும். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை நான் 3 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி புதினா கொத்தமல்லி அரைக்கும் போது தண்ணி சும்மா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். அப்புறம் இட்லி மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ இதை சேர்த்து இட்லி மாவு கூட நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இட்லி தட்டில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மாவு நம்ம எப்போவும் இட்லி வாக்குற போல் வாத்துக்கலாம். வாத்துட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு வேக வச்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் ஒரு ரெஸ்டிங் டைம் கொடுப்போம். ஸோ 10 நிமிஷம் வெந்து ஒரு 5 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புதினா இட்லி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. நம்ம எப்பவும் ஊற்றுற இட்லி போல் தான். நான் எக்ஸ்ட்ரா புதினா கொத்தமல்லி அரைச்சி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான புதினா இட்லி ரெடி. மிளகு போட்ட கார சட்னி பண்ணுறதுக்கு நான் 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 6 தக்காளியும் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது வேறு ஒரு கடாயில் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகா, இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு தக்கன போல் காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா நிறைய கூட சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த 2 மிளகாயும் நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். அதை மாற்றினதுக்கப்புறமா அதே எண்ணெயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்து நல்லா வெடித்து அது கொஞ்சம் நேரம் பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம். மிளகு வறுப்பட்டதுக்கப்புறமா நான் திரும்பவும் அந்த மிளகா சேர்த்தேன் இல்லையா, அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயம் கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். கடைசியாக நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்பு ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்தது. இது கூடவே 2-3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப சாஃப்டாக வதக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி விட்டு தக்காளி முக்கால்வாசி வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு நிறுத்திடலாம். ரொம்ப வத்த விட்டிங்கன்னு சொன்னால் சட்னி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ இந்த தக்காளியை நம்ம ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கூடவே சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதை இந்த சட்னி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான மிளகு கார சட்னி ரெடி. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு வெங்காயம் சேர்க்க தேவையில்லை. ரொம்பவே ஈஸி. ஸோ அந்த சட்னி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த புதினா இட்லியும் இந்த மிளகு போட்ட கார சட்னி கோம்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.